ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் தான். எனக்கு இந்த கணேஷ் டெம்பிள் கோயில் பக்கம்தான். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த கோயில் கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, என் பொண்ணோட பிறந்தநாள். அதனால தான் நாங்கள் காலையிலேயே கிளம்பி எல்லாருமே ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நாகம்மா சாமி இருப்பாங்க. அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஃபஸ்ட்டு நம்ம நாகம்மாவை கும்பிட்டுட்டு சைடில் தேங்காய் உடைக்கிறதுக்கு கல் இருக்கும். அந்த இடத்துல போய் தேங்காவை உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகணும். இங்கே தேங்காவெல்லாம் பூஜைக்கு நம்மளே உடச்சி எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி பிள்ளையார் சிலைக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் இந்த கம்பியில் பாருங்கள் விளக்கு மாதிரி வச்சுருக்கங்க. இந்த இடத்துல எல்லாருமே விளக்கு போட்டுட்டு போவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். 9:30க்கு தான் வந்தேன். அதனால எனக்கு விளக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. கீழே ஒரே ஒரு விளக்கு வச்சுட்டு சாமிக்கு பத்தியெல்லாம் கொளுத்தி பூஜையெல்லாம் வச்சுட்டு, நம்மளுக்கு தான் பிள்ளையாரப்ப ரொம்ப பிடிக்குமே, அவர்கிட்ட வேண்டுதலும் வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து பூவையும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளுக்கு வந்தோம். உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் பூஜை பண்ணார். சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே நம்மளுக்கு தீர்த்தம் கொடுத்தாங்க. இங்கே பிள்ளையாரப்ப மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுமே இங்கே இருக்காங்க. நம்ம எல்லா தெய்வத்தையுமே பார்க்கலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கோயில் மாதிரி கட்டி நல்லா நீட்டமாக அகலமாக பெரிய கோயிலாக இருக்கும். இந்த கோயில் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல். இங்கே என்ன வேண்டனாலுமே அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கங்க நம்ம கேரளாவுக்கே போகிறோம். கேரளாவுக்கு போகலங்க, ஹைதராபாத்லேயே நம்ம ஐயப்ப சாமி இருக்காங்க. ஐயப்ப சாமியை பார்த்துட்டு இங்கேயும் பூஜை பண்ணலாம். நம்ம முன்னாடி வரைக்குமே போகலாம். ஐயப்ப சாமி முன்னாடி வரைக்குமே போகலாம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கு ஐயர் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஐயர் என்றைக்குமே முகம் சொல்லிக்க மாட்டாங்க. நல்லாவே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் சாமி ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க. ஆஞ்சநேயர் சாமி கிட்ட வந்தோம்னா அங்கேயும் சிலைகள்லாம் வச்சு மண்டபம் மாதிரி கட்டி ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்திங்கன்னா 2 ஐயர் இருப்பாங்க. நம்ம எந்த நேரத்தில் போனாலுமே நம்மளுக்கு பூஜை பண்ணி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.